வணக்கம். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. உங்க ஏ லெவல் பாடத்துறையை தேர்ந்தெடுக்கிறது. இது சும்மா ஒரு 2 வருஷத்துக்கான முடிவுன்னு நினைச்சிராதீங்க. இது உங்க முழு எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய விஷயம். ஆனா, ஐயோ! இது ஒரு பெரிய டெஸ்டாச்சேன்னு பயப்படாதீங்க. இது எப்படி பார்க்கலான்னா, உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க போற ஒரு சூப்பரான பயணத்தோட முதல் படி. அப்போ, அந்த பயணத்துல சரியான வழிய கண்டுபிடிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த பயணத்துல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வெளியில பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ள பார்க்கணும். நீங்க யாரு? உங்க பலம் என்ன? இத முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் எடுக்கறாங்கன்னு நீங்களும் அதே குரூப் எடுக்கிறது, இல்லனா வீட்ல இல்ல வெளியிலேருந்து யாரோ சொல்றாங்கன்னு எடுக்கிறது, இது ஸ்டூடண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு. உங்களுக்கு நிஜமாவே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத மட்டும் எடுங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி. அதுதான் உங்களை டயர்ட் ஆகாம ஓட வைக்கும். சரி, அடுத்து கொஞ்சம் ஆனஸ்டா உங்கள நீங்களே பாருங்க. உங்க திறமை எதுல இருக்கு? உங்களுக்கு கணக்கு, லாஜிக்லாம் ஈஸியா வருமா? இல்ல மொழியிலயும் புதுசா யோசிக்கிறதுலயும் நீங்க கெட்டிக்காரரா? ஏன் உங்க பழைய மார்க்ஸ் கூட ஒரு க்ளூ கொடுக்கும். நீங்க எதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அதுதான் நீங்க எங்க ஷைன் பண்ண முடியும்னு காட்டும். ஓகே, இப்போ நமக்குள்ள நாம என்னன்னு பார்த்துட்டோம். இனி நமக்கு முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு, அந்த வழியெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு ஒரு மேப் மாதிரி விரிச்சு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தனி குணம் இருக்குங்க. அதுக்குன்னு சில திறமைகளும் தேவைப்படும். உதாரணத்துக்கு சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ற திறமை வேணும். அதே மாதிரி காமர்ஸ் எடுத்தா கணக்கு வழக்கு, பிசினஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா மொழி, கிரியேட்டிவிட்டி, யோசிக்கிற திறமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல எந்த ஸ்டைல் உங்க கேரக்டரோட மேட்ச் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எடுக்கிற இந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நீங்க ஏ லெவல்ல என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க காலேஜ்ல என்ன டிகிரி படிப்பீங்கன்னு முடிவு பண்ணும். அந்த டிகிரி தான் உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்னு முடிவு பண்ணும். பாத்தீங்களா? எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. அதனால லாங் டர்ம்ல யோசிச்சு முடிவு பண்ணணும். ஒரு துறையை டக்குன்னு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. இந்த ஃபீல்டுக்கு ஃபியூச்சர்ல என்ன வேல்யூ இருக்கும்? இப்ப மட்டும் இல்ல, ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா? இது மூலமா ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்குமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, இது உங்க பயணம் தான், சந்தேகமே இல்ல. ஆனா நீங்க தனியா இல்ல. அதே சமயம் இந்த பயணத்துக்கு தேவையான ஒரு கரெக்டான மைண்ட் செட்டோட நீங்க ரெடியா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள ஆட்கள் கிட்ட பேசுங்க. உங்க அப்பா அம்மா, டீச்சர்ஸ், அவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்க பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு அவங்க சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு புது ஆங்கிள்ல யோசிக்க வைக்கும். எல்லார்கிட்டயும் அட்வைஸ் கேளுங்க, தப்பே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி முடிவு உங்களுடையது மட்டும்தான். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை தைரியமா எடுங்க. யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. நீங்க எந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. அதுதான் கடின உழைப்பு. சக்சஸ் வேணும்னா உழைச்சு தான் ஆகணும். சோ டிசிப்ளினோட வர கஷ்டங்களை பார்த்து பயப்படாம உழைக்க நீங்க தயாரா? சரி, நாம இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு தெளிவான, பேலன்ஸ்டான முடிவை எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அல்டிமேட் கோல் என்ன? உங்க கனவு என்ன? ஒரு டாக்டர் ஆகணுமா? இல்ல ஒரு டீச்சர் ஆகணுமா? இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணுமா? நீங்க எடுக்கிற இந்த முடிவு உங்க வாழ்க்கையோட பெரிய லட்சியத்தோட பொருந்தி போகணும். அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான். ஒரு சரியான முடிவுக்கு இந்த 4 விஷயமும் ஒன்னு சேரணும். உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஸ்கில், ஃபியூச்சர்ல இருக்கிற வாய்ப்பு, அப்புறம் உங்க லைஃப் கோல். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். உங்க எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தை எழுத போற பேனா இப்போ உங்க கையில தான் இருக்கு. நம்பிக்கையோட தெளிவா யோசிச்சு உங்க எதிர்கால கதையை எழுத ஆரம்பிங்க. உங்க பயணம் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.